ஒரு ராசி அதிபதி 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாருங்க, நீங்க கெட்டது நடக்காதுன்னு நான் சொல்றேன். மேக்சிமம் இந்த வைகாசி மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு கெட்டது வராதுங்க. கன்னிராசியை மட்டும் நிறைய கஷ்டப்படுத்தும். என்ன சொல்லுங்க, 6ஆம் இடமும் 5ஆம் இடமும் பாருங்க, நிறைய ஒரு சொத்து பிரச்சனையோ, இல்ல வேலை பிரச்சனையோ, உத்தியோக பிரச்சனையோ, கடன் பிரச்சனையோ, உடம்பு ஆரோக்கிய தடங்களோ, குழந்தை பாக்கியத்துல தாமதமோ, ஏதாச்சும் ஒரு தடங்களை கண்டிப்பா நிறைய கொடுத்துச்சு. ஆனா இப்ப எனக்கு கொடுக்காது. உங்க ராசி அதிபதி பாருங்க 9ஆம் இடத்துல, நல்லா பாருங்க, 9ஆம் இடத்துல நல்ல ஒரு பலமா உட்காந்துருக்காரு. ஒரு இட ஒரு 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 ஜாதகத்துல பாருங்க, 9ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது மட்டும் தான். இது கூட 8ஆம் இடத்துல இருந்துச்சு. 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா இருக்கவே கூடாது. ஒண்ணும் இல்லை, நீங்க வேலை பார்க்குற மேல் அதிகாரிகிட்டே அங்கே பிரச்சனை இருக்கும். நீங்க கேட்டுக்கோங்க, எத்தனை பேர் கன்னிராசி இருந்தாலும் சரி, மேல் அதிகாரில ஒர்க்கு பிரச்சனை இருந்துச்சா மட்டும் கேளுங்க. எதுலையுமே பாருங்க, கன்னிராசிக்காரங்க பாருங்க ஒரு ஆக்டிவ், ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க. எல்லாரோட கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பாங்க. குழந்தை போல் குணம் இருக்குங்கிறாங்க. கண்ணியில பிறந்தா குழந்தை போல் குணம் இருக்கணும். பொதுவாக அந்த ராசியுடைய இயல்பான குழந்தை தான். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமலை என்றும் குரு வழியில் குரு நேசிப்பம், குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிசு நண்பர்களே, நம்ம பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. வரக்கூடிய வைகாசி மாசம் எப்படி வைகாசி பிறந்தா வள்ளி பிறக்கும். யாருக்கு? அம்மன் அருள் டிவியில. உங்க லைஃபுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு தேர்ச்சி தான் நம்ம பார்க்க போறோம். வைகாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு, அதுக்கான பதிவு தான் அது. ஏன்னா அந்த வைகாசி மாசத்துலதான் ரொம்ப விசேஷம்னு எடுத்தா வைகாசி விசாகம். எல்லாம் பாத்தீங்க, முருகபெருமானுக்கு வைகாசி விசாகங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். இதான் அந்த மாசத்துடைய நிகழ்வுகள். வைகாசி 15க்கு அப்புறம் தான் உங்களுக்கு முகூர்த்தமே வருது. நல்லா பாருங்க, வைகாசி மாசம் 15ஆம் தேதி அக்னி, அதாவது அக்னி சொல்லுவாங்களே, அது நிவர்த்தி ஆகுது. அக்னி வெயில் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள், அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய நாள். நான் சொன்ன டேட் தான் வைகாசி 15ஆம் தேதி. 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது. எப்படி? வளர்பிறை முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்துல திருமணங்கள், சுபகாரியங்கள் எல்லாமே பண்ணிக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. எப்ப? வைகாசி மாசம் 21ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, 24ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. இது தேய்பிறை முகூர்த்தமாக இருக்கு. இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள். பொதுவாக அம்மன் அருள் டிவியில தொடர்ந்து மாத பலன், ஆங்கில மாதம், தமிழ் மாதம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு அன்பார்ந்த கன்னி ராசி என்பவர்களே, பொதுவாக கன்னிராசி கால சக்கரத்தின் 6வது ராசி தான் கன்னிராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 6வது ராசி. எதுலையுமே பாருங்க, கன்னிராசிக்காரங்க பாருங்க ஒரு ஆக்டிவ், ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க. எல்லாரோட கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பாங்க எப்போதுமே. சரி, ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இந்த கன்னிராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி சாதிச்சு டேலண்டா அறிவா யோசிக்கக்கூடிய ஒரே ராசினா கன்னி மட்டும்தாங்க. நல்லா டேலண்டான குணம் இருக்கும் கன்னியை பொறுத்தவரை. குழந்தை போல் குணம் இருக்குங்கிறாங்க. கண்ணியில பிறந்தா குழந்தை போல் குணம் இருக்கணும். பொதுவாக அந்த ராசியுடைய இயல்பான குணமே தான். அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த வைகாசி மாத பலன் அம்மன் அருள் டிவியில எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு, இதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து சொல்றேன், இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, இதை பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தா கொஞ்சம் நல்ல பலன் கண்டிப்பா வரும். ஏன்னா நம்ம உடம்புல 9 கிரகங்கள் இயங்குது. எதுல எது யோகமான கிரகமோ அந்த யோகமான காலம் வரும்போது கண்டிப்பா அந்த யோகமான பலன் நடந்துகிட்டே இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, திடீர்னு நல்லது நடக்கும். அப்பதான் ஜாதக நோட்டு எடுத்து பார்ப்பாங்க, என்னது திடீர்னு ஒரு நல்லதா நடக்குதுன்னு பார்ப்பீங்க. அதே மாதிரி கெட்டது வரும்போது நிறைய பேர் மேக்சிமம் நல்லது நடக்கும்போது யாரும் ஜாதகம் எடுக்க மாட்டாங்க. கெட்ட விஷயம் நடந்தா நிறைய பேர் ஜாதக நோட்டு எடுத்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பிறந்தது வச்சு ஜாதகம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நமக்கு கன்னிராசிக்காரர் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க. தயவு செய்து சரி ஒரு பொது பலனா பாருங்க. பொதுவா அவங்க ஜாதகத்துல எந்த கிரகத்தோட திசை நடக்குது, எந்த கிரகத்தோட புத்தி நடக்குது, எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு, இதை பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுத்தா ஒரு கரெக்டான ஒரு பதிவு கண்டிப்பா வரும். அதனால சொல்றேன். இப்ப கிரகம் இப்ப பாருங்க, ஒரு ராசியில ஸ்ட்ரெயிட்டா பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல ராகு பகவான், 7ஆம் இடத்துல தனிச்சு சனி பகவான், 8ஆம் இடத்துல செவ்வாய்ங்கிறது மேஷத்துல இருக்காரு. அடுத்து 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்ந்திருக்கு வைகாசி மாசத்துல. அடுத்து 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்திருக்கு. 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான். இதுல 2 கிரக பயிற்சி வருது. நல்லா பாருங்க. கரெக்டா 15ஆம் தேதி புதன் சொந்த வீட்டுக்கு வராது. எங்க 10ஆம் இடத்துக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தோட வந்து உட்காராரு உங்க ராசி அதிபதி சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி 25ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. இது சரியான நேரம். இந்த குரு சுக்கிரனுடைய இணைவு
பயங்கரமான ஒரு யோகம். ஆனா குரு பேச்சு இடையில வருது, இது தனியாம வீடியோ போடுவோம். இப்ப பாருங்க, பொதுவா பாருங்க, இந்த குரு சுக்கிரன் இணைவுக்காண்டி தான் இந்த வீடியோ நல்லா பார்த்துக்கணும். உங்க ராசி அதிபதி பாருங்க 9ஆம் இடத்துல, நல்லா பார்க்கணும், 9ஆம் இடத்துல நல்ல ஒரு பலமா உட்காந்துருக்காரு. ஒரு ஜாதகத்துல பாருங்க 9ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது மட்டும்தான் பண்ணும். இது கூட 8ஆம் இடத்துல இருந்துச்சு. 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா இருக்கவே கூடாது. ஒண்ணும் இல்லை, நீங்க வேலை பார்க்குற மேல் அதிகாரிகிட்டே அங்கே பிரச்சனை இருக்கும். நீங்க கேட்டுக்கோங்க, எத்தனை பேர் கன்னிராசி இருந்தாலும் சரி, மேல் அதிகாரில ஒர்க்கு பிரச்சனை இருந்துச்சா மட்டும் கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வீண் விவாதம், வீண் விளக்குகளை நீங்க பார்த்துட்டு நிறைய பேர் உட்காந்துருப்பீங்க. மருத்துவ ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் எடுத்திருப்பீங்க. நான் இது கன்னிராசிக்கு நான் ஓப்பனா சொல்லுவேன். ஏன்னா இவங்க ஒரு தடங்களை சந்திச்சிருப்பாங்க. குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு ஒரு சின்ன செலவோ, மருத்துவ செலவு, செலவோ பார்த்துருப்பீங்க. இல்ல வண்டி வாகனத்துல வீண் செலவுகள், வீண் பிரச்சனைகள். அடுத்து இந்த செவ்வாய் சனி சேர்ந்தது சேரக்கூடாது. ஏன்னா 7ஆம் இடத்தை சேர்ந்து பார்க்கும்போது 3ஆம் இடம் 8ஆம் இடம் சேரும்போது உங்களுடைய குடும்பத்திலையும் ஒரு குழப்பத்தை கொடுத்து, ஒரு திடீர் ஒரு பிரச்சனை கொடுத்து, திடீர் கலகத்தை கொடுத்து, வருமான பிரச்சனை கொடுத்து, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, நிறைய பேருக்கு இந்த பல்லு வலி, கால் வலி, உடம்புல ஒரு பெயின், இது மாதிரி நிறைய பார்த்துருப்பீங்க. திருமணத்துல ஒரு தடங்கலான ஒரு விஷயத்த பார்த்துருப்பீங்க. திருமணம் நின்றுருக்கும், திருமண பிரச்சனை வந்திருக்கும். இதான் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட போகும்போது இங்க ஒரு தடங்களை கொடுத்துருக்கும். தொழில் உத்தியோகம் சரியா இருந்திருக்காது. நாம இது ஏன் அப்படி சொல்றோம்னா, நிறைய பேர் கன்னிராசிக்காரங்க நமக்கு நிறைய ஜாதகம் அம்மன் ஒரு டிவில எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாராவது கன்னிராசிக்காரங்க நிறைய கொடுத்தீங்க. இப்ப பாருங்க, அந்த நான் சொன்னல ஒரு ராசி அதிபதி 9ஆம் இடத்துக்கு வந்துட்டாருங்க, நம்ம கெட்டது நடக்காதுன்னு நான் சொல்றேன். மேக்சிமம் இந்த வைகாசி மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு கெட்டது வராதுங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த, ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு விஷயம் நினைச்சிருக்கேன், அந்த நல்ல காரியம் நல்லபடியாக வந்து சேரும். பார்த்துக்கங்க, இந்த மாசத்துல மட்டும் சொல்றேன். வைகாசி மாசம் எப்போதுமே உங்களுக்கு நல்லது. இந்த மாசம் வரக்கூடிய காலம் சூப்பரா இருக்குது. இந்த குரு சுக்கிரன் வருஷத்துல ஒரு இணையும் பொழுது, இந்த புதன் 9ஆம் இடத்துல சூரியனை சேர்ந்து இருக்கும் போது வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வெளிநாட்டை படிக்கிறவங்க அங்கே வேலை கிடைக்கிறது, நீங்க நினைச்ச படிப்புகளில் நீங்க இம்ப்ரூவ் பண்ணி போகிறது, அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு. இப்போ நிறைய பேர் வேலையே கிடைக்காம இருப்பீங்க. கண்டசனி கண்டிப்பா ஒரு பயங்கரமான தடங்களை கொடுத்துருக்கோம். நான் ஓப்பனா சொன்னா கண்டசனி ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு. கன்னிராசியை மட்டும் நிறைய கஷ்டப்படுத்தும். என்ன சொல்லுங்க, 6ஆம் இடமும் 5ஆம் இடமும் பாருங்க, நிறைய ஒரு சொத்து பிரச்சனையோ, இல்லை வேலை பிரச்சனையோ, உத்தியோக பிரச்சனையோ, கடன் பிரச்சனையோ, உடம்பு ஆரோக்கிய தடங்களோ, குழந்தை பாக்கியத்துல தாமதமோ, ஏதாச்சும் ஒரு தடங்களை கண்டிப்பா நிறைய கொடுத்துச்சு. ஆனா இப்ப கொடுக்காது. ஏன்னா இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இந்த குரு சுக்கிரன் இணைவுனால சொல்றேன். இந்த புதன் வந்து இணைனால குழந்தை பாக்கியம், திருமணத்தில் உள்ள தடங்கள் நீங்கிரும். அதே மாதிரி வேலை உத்தியத்தில் வெளிநாட்டில் உள்ளவங்க அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை சரியாகும், நல்ல வேலை கிடைக்கும். எப்படி நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த வெளிநாட்டில் உள்ளவங்க இந்த நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் நல்ல ஒரு ப்ரொமோஷனை கொடுக்கும். நல்ல ஒரு மாற்றமா தான் வருது. இங்க கெட்டது சொல்ல முடியல. ஏன்னா கேந்திர யோகத்திலையும் திரிகோணஸ்தானத்தையும் இந்த புதன் இருக்கனால சொல்றேன். 9ஆம் இடத்துல 3ஆம் இடத்த முயற்சியை பார்க்கனால உங்களுக்குள்ள கேஸுகள், உங்களுக்குள்ள கேஸ் வழக்குல தடை நீங்க. அது இல்லாமல் வீடு விற்காத இடம் வீடோட வித்து போகும். எப்படி விற்காத இடம் வீடோட 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க வீடோ, இடமோ, வெளியூரோ, வெளிநாடோ ஒரு செலவு பண்ண ரெடியா இருங்க. அதுக்கான நேரம் வைகாசி 15 தான் பார்த்துக்கணும். சொந்தமா தொழில் பண்ணுறவங்க தொழிலாளர் ஒரு மாற்றம் இருப்பாங்க. நிறைய பேர் கமிஷன் வியாபாரம், மெயினா கமிஷன் வியாபாரம், நெருப்பு சார்ந்த வேலை, இரும்பு சார்ந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், இதெல்லாம் சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு. எந்த ஒரு தடங்களும் வராது. நீங்க எந்த காரியத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பாரு. மெயினா ஐடிஐ ஃபீல்ட்லையும் சரி நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். கமிஷன் யாருக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். எதிர்பார்த்த பண லாபம் சூப்பரா இருக்கும். யாரு கன்னிராசி சொல்றேன். கவலைப்படாம நீங்க எல்லாமே நல்லா வெற்றியா மாறும். அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் கட்டிக்க ஜாதகத்தை பாருங்க, தசாபத்தியை பாருங்க. இப்ப லாட்ரி சீட் எடுங்க, சூப்பரா இருக்கும். நான் ஏன் சொல்றேன்னா காரணம் சொல்லிடுறேன். குரு சுக்கிரன் நினைவுனால லாட்ரி சீட் உங்களை எடுக்க சொல்றேன். கண்டிப்பா எடுத்தா அதுக்கான பலன் கண்டிப்பா இருக்கு. வெளிநாட்டில் உள்ளவங்க அதுக்காட்டி அதிலே பணத்தை கூட வரையாம இல்லாம ஜாதக பதம் பாருங்க, ஒரு பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கு. இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா உத்திரம் தான். இதுலயுமே ஒரு திறமை, தைரியம், தன்னம்பிக்கை எது வந்தாலும் பார்த்துக்கலாம். அவங்களோட திறமை இந்த உத்திரத்துல பிறந்தா கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய இருக்கும். எதுவுமே பயப்படாம இருக்குவாங்க எல்லா விஷயத்துலையும் சரி. யார் உத்திரத்துல வந்துட்டாரு பார்த்துக்காங்கிற தைரியம் கூட நிறைய இருக்கும். ஆனா இப்ப வந்து பாருங்க 8ஆம் இடத்து சூரியன் நிறைய பிரச்சனையா பார்த்தாங்க. நிறைய வம்பு வழக்கு பிரச்சனை, ஒரு மனக்குழப்பம், மனத்தருமாற்றம், நல்லா ஸ்டெடியான மைண்ட் இவங்க இல்லை, ஒரு நல்ல நிம்மதி இல்லாம நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா உத்திரத்துல பிறந்தவங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. அடுத்து 9ஆம் இடத்துல வைகாசி மாசம் ஃபுல்லாவே உட்காந்துருக்காரு. நீங்க கவலையப்படாதீங்க, நல்ல காரியமா நடக்கும். வீடோ, இடமோ, பூமியோ, பணமோ, வருமானமோ, தொழிலோ, உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நான் சொல்ற உத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு யோகமா இருக்கு. கெட்டது கிடையாது பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த மாசம் ஃபுல்லா உங்களுக்கு நல்லதாக மட்டும்தான் வரும். கெட்டதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம் எல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. எதிர்பார்த்த தன லாபம் சூப்பரா இருக்கும். அடுத்து
அஸ்தனத்துல பிறந்தவங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமா மாறும், கவலைப்படாதீங்க. நீங்க மனசுல ஏதாச்சும் ஒரு கற்பனை பண்ணிட்டே இருப்பீங்க, அந்த கற்பனை இப்ப நிஜமாகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும். உணவு தொழில், ஆசிரியர் தொழில், கற்பனையான ஒரு துறை, கலைத்துறை, இசைத்துறை சாதிப்பீங்க. பணம், பொருள், சேமிப்பு, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய எல்லாமே சூப்பரா இருக்கும். யார் அஸ்தனத்துல பிறந்த ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரப்போது பார்த்து. பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். எந்த காரியத்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா மாறும். நல்ல ஒரு மாற்றம் அஸ்தனத்துல பிறந்த ஒரு அற்புதமான ஒரு காலத்தை பார்க்கக்கூடிய யோகம் கண்டிப்பா வேலை செய்யும். ஏன்னா இங்க கெட்டதும் சொல்ல முடியாது. நிறைய நல்ல பலன் உங்களுக்கு அதிகமா வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஜாதகத்தை மட்டும் பாருங்க. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் உங்க ராசி அதிபதி வீட்டுக்கு வரப்போறாரு. கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாரு. யாரு? உங்க நட்சத்திர அதிபதி வீட்டுக்கு, சந்திரனோட வீட்டுக்கு வருவாரு. அப்ப பணம், பொருள், சேமிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து சித்திரை நட்சத்திரம். இவங்ககிட்ட பிடிச்சதே தைரியம் தான். இவங்களுடைய தைரியம், அறிவு தான் பயங்கரமா இருக்கும். எது வந்தாலும் பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் பாத்துக்கலாம். தைரிய தன்னம்பிக்கை உங்களுக்கு நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாங்க. சித்திரை எல்லாரும் யோகமா இப்ப வேலை செய்யும். செவ்வாய் பலத்துல வெளிநாடு, வெளியூர், வீண் செலவு வரும், வீண் பிரச்சனை வரும். ஆனா எல்லாரும் சமாளிச்சு வெளில வந்துருக்கு. பணம், பொருள், சேமிப்பு, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம், மெயினா யூனிஃபார்ம் உள்ளவங்க, மருத்துவர்கள், அடுத்த கமிஷன் அவர் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி, சித்திரை பார்த்தவங்க எல்லாமே யோகமா மட்டும்தான் வரும். கெட்ட பலன் அதிகமா நடக்காது. ஏன்னா ரொம்ப வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இனிமே கஷ்டம் வராது. நல்ல ஒரு மாற்றமா, நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நேரமா கண்டிப்பா உங்களுக்கு அமையும். வருமானத்துல பொருளை வெளிநாடு, வெளியூர், திடீர் யோகங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். வரக்கூடிய வைகாசி மாத பலன் கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.